Hello friends, welcome to Zen Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பக்கோடா, சிக்கன் ஷாலோ ஃப்ரை, சிக்கன் கபாப், அப்புறம் நார்மலா செய்யற சிக்கன் ஃப்ரை எல்லாத்துக்குமே மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். போஸ்ட் பண்றது லாங் அண்ட் ஷார்ட் ரெண்டுமே போஸ்ட் பண்றேன். அது கூட சிக்கன் பிரியாணி பேர் பண்ணியிருக்கோம். அந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணும்னா கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை இன்புட்டாக எடுத்துப்பேன். மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஜென் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் ஜங்ஷன். 65 சிக்கன் கபாப், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஷாலோ ஃப்ரை, இது எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது இப்போ பார்க்கலாம். உப்பு, இதில் ஒரு மிக்ஸ் இருக்கு. அது என்ன மிக்ஸ்னா காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, உப்பு, இதுதான் இது கலந்து மிக்சர். அதுக்கப்புறமா கடலை மாவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கர்டு கொஞ்சம் தண்ணியா இல்லாம கட்டியா இருக்கிற கர்ட், லெமன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரே ஒரு இந்த மாதிரி இலையில கருவேப்பிலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே என்ன பண்ண போறோம்னா மொத்தமா மிக்சர் ஜார்ல சும்மா ஒரு 2 பல்ஸ் கொடுக்க போறோம். மிக்ஸ் மாதிரி வரும். அதுதான் சிக்கன் மசாலாவோட பேஸ்ட். இப்போ நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது 1/2 கிலோ சிக்கன். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு இது இந்த மசாலா கரெக்டா இருக்கும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பேஸ்ட்டை. உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன். கடலை மாவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கிலோ கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் இது ஒரு பல்ஸ் கொடுத்துடலாம். இதுதான் நம்ம அரைச்ச பேஸ்ட். இது ஓஜி மசாலா. எங்க மாமா சிக்கன் கடை வச்சிருந்தாரு. அப்போ இந்த மாதிரி தான் எல்லாமே போட்டு கிரைண்டர்ல நிறைய குவான்டிட்டியில அரைப்பாங்க. அப்போ ஒரு ஸ்மெல் வரும், அத்தன்டிக்கா இருக்கும் அந்த ஸ்மெல். எனக்கு இப்போ அதுல 50% தான் வந்திருக்கு. எதனாலும் தெரியல. பட் அவர் அரைக்கிற அந்த மசாலா நிறைய குவான்டிட்டியில இருக்கும். அது கிரைண்டர்ல மட்டும்தான் போட முடியும். இப்போ நம்ம பார்க்கலாம். இது 1/2 கிலோக்காக இவ்வளோ வந்திருக்கு. பட் இதோட ஸ்மெல் டேஸ்டே எனக்கு அப்படி பழைய ஞாபகம் எடுத்து போச்சு. இதுல லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரிஜினலான சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கபாபோட மசாலா. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் இதை இன்னைக்கு செய்ய போறேன். செஞ்சுட்டு உங்களுக்கு ஃப்ரை எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இந்த பேஸ்ட் செய்யறது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே போட்டு மிக்சியில 2 பல்ஸ் தான் கொடுக்கணும், நிறைய கொடுக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா சிக்கன்லயும் ஒட்டும், நல்லா உங்களுக்கு மசாலாவும் ஊறும். இதை நீங்க சிக்கன்ல நல்லா கோட் பண்ணிட்டு மினிமம் ஒரு 1/2 hour ஊற விட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு பேட்ச் சிக்கன் பக்கோடா எடுத்துட்டேன். நல்ல டேஸ்டா இருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இன்னொரு பேட்ச் போடும்போது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஒரு பாயிலிங் டெம்பரேச்சர்ல போட்டுட்டு சிம் பண்ணிடணும், இல்லைன்னா உள்ள வேகாது. சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு எடுத்துட்டு வந்துடணும். அப்பதான் உள்ளேயும் வேகும், நல்ல மசாலாவும் பிரிஞ்சு வராது. சிம் பண்ணி அப்புறம் மீடியம் ஃப்ளேம் எடுத்துட்டு வந்து நீங்க அதே மாதிரி வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட்டிங்கும் வெளியில போகாம உள்ளேயும் மசாலா ஊறி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது லாஸ்ட்ல கொடுக்கும் போது பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர், சாட் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெளியில வாங்குற கடைகள்ல மாதிரி சிக்கன் பக்கோடா டேஸ்ட் கிடைச்சிரும். இந்த மாதிரி டேஸ்ட் சாட் மசாலா பிடிக்காதவங்க போட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.